ஒருத்தருக்கு வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஜோசியர் பார்க்குறப்ப அவங்களும் வெளிநாடு போகிற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பரிகாரம்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் எவ்வளவோ பரிகாரம்லாம் செஞ்சிட்டோம். எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவரால் வெளிநாடு போக முடியல. அதுக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? என்ன பண்ணலாம் நாங்கள்? பரிகாரங்கள் பல வகை இருக்குதும்மா. பக்தி பரிகாரம், ஐதீக பரிகாரம், அருள்வாக்கு பரிகாரம், வைதிக பரிகாரம், தத்துவார்த்த பரிகாரம், ரகசிய பரிகாரம், இப்படி பல பரிகாரங்கள் இருக்கு. இந்த பரிகாரத்தில் இந்த விதியில் முடியலன்னா மதியில் பார்க்கணும். விதி மதின்னு 2 அமைப்பு இருக்குது. லக்னத்தின் அடிப்படையில் ஒரு சம்பவம் நடக்கலைன்னா ராசியின் அடிப்படையில் சாதகமாக இருக்கிறதா என்று பார்ப்பது விதி மதின்னு சொல்லுவோம். அந்த வகையில் ராசியின் அடிப்படையில் இருக்குதான்னு பார்த்தாலும் அப்படி இருந்ததுனாலும் பண்ணலாம். முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இவ்வளோலாம் பண்ணணுமா வேணாம் நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாமான்றது நீங்கள் முடிவு பண்ணலாம். இல்லை போயே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குமே. ஆனால் இந்த தடையை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது தத்துவார்த்த பரிகாரம்னு சொல்லலாம். அதை தத்துவத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய பரிகாரம்னு சொல்லலாம். அல்லது விதியை மதியால் வெல்லுவதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் சொல்கிறேன். இப்போ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, போகவே முடியல, உங்கள் பாஸ்போர்ட்டில் சாப்பா குத்த முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு 20-30,000 செலவு பண்ணி அருகாமையில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு பாஸ்போர்ட் தேவை, ஒரு பேங்காக்கு, சிங்கப்பூர், மலேசியாவுக்கு ஒரு டூர் ஒன்று போகணும். ஆனால் டூர் நடத்துவாங்க, அவங்க கூட போகலாம். இந்த துபாய் இது மாதிரி சின்ன சின்ன செலவில் இருக்கக்கூடிய ஒரு டூருக்கு போய் ஜாலி ட்ரிப்பாக ஒரு டூருக்கு போயிட்டு வரணும். டூரிஸ்ட்டு விசா கிடைக்கும் இல்லையா? சில நாட்டில் விசாவே தேவையில்லை, டைரெக்டாக போயிட்டு வந்துடலாம். சிங்கப்பூர், மலேசியாவுக்குலாம் இப்போ விசா கிடையாதுன்னு நினைக்கிறேன். டைரெக்டாகவே போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி பாஸ்போர்ட்டில் ஒரு என்ட்ரி போடுங்க. வெளிநாடு போக முடியலன்னு சொல்லக்கூடிய அந்த விதியை நீங்கள் மாற்றி காட்டுங்க, வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்க்கு போகணுங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த தடையை விளக்குறதுக்கு, போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த விதியை ஜெயிக்கணும்னா முதல்ல ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க. எப்படி போயிட்டு வருது? டூராக போயிட்டு வாங்க. யாராவது குரூப்பாக போங்க, போகிறாங்களோட சேர்ந்து போங்க. இல்லைன்னா டூரிஸ்ட் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க